நீ போடி. கொன்னுடுவேன். அந்த அம்மா மாசம் மாசம் உனக்கு கொடுத்துட்டு இருந்த சம்பளத்துல தான் நம்ம அடுப்பே எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்ப நீ அதையும் இல்லாம பண்ணிட்ட. அதுக்கு நான் எந்த தப்பு செய்யலையேம்மா. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த பொம்பளை ஒண்ணும் நல்லவ இல்ல. அவ நல்லவளோ கெட்டவளோ உனக்கு என்ன அதை பத்தி? அந்த அம்மா என்ன அடிச்சாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னல. எனக்கு வலிக்குதான்னு கூட நீ என்ன கேட்கல. நீ இங்கேயே தேய்ச்சிக்கிட்டு இருக்காம அந்த நடிகையோட முடிய பிடிச்சு என் பொண்ணை ஏண்டி அடிச்சேன்னு போய் கேளு. முடிஞ்சா அந்த சனிய மூஞ்சில காரி துப்பிட்டு வா. அப்பதான் நீ எனக்கு அம்மாவா. உன் புத்தி நல்லா இருக்கேடி. எனக்கும் உடம்பு முடியல, வருமானம் இல்லாம இனி எப்படி சாப்பிடுறதா? சீக்கிரம் நட. அதான் ஆட்டோல போலான்னு முடியலம்மா. கொஞ்சம் தூரம் தானடி, ரொம்ப அழுத்திக்காத. அட யார் இது? நம்ம பூங்கொடியா? அடேங்கப்பா, ஆளு தல தலன்னு ஆயிட்ட. எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அது எதுக்கு இருக்கிற? டோர் முட்டியா? சும்மா கிளாமர் ஆயிட்டிய கண்ணு. அட வெக்கத்தை பாடுற. ஆமா, அம்மா பொண்ணு எங்க போயிட்டு வரீங்க? இந்த மாசம் அவளுக்கு கொஞ்சம் வயிற்று வலி அதிகமாயிடுச்சு. அது நோ ப்ராப்ளம். இது லேடிஸ்க்கு மாசம் மாசம் வர சின்ன ப்ராப்ளம். இது வந்தா ப்ராப்ளம் இல்ல, இது வரலனா தான் பெரிய ப்ராப்ளம். இன்னைக்கு காலையில தான் உன்னை பார்க்கணும்னு இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? இந்த அழகனை பார்க்க ஆசைப்பட்டீங்க. அழகா இல்லையா? சரி, எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? அது வந்து நம்ம பூங்கொடிக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தர முடியுமா? இதுக்கு முன்னாடி நான் கேட்டப்ப பூங்கொடி வேண்டான்னு சொன்னாலே, இப்ப என்ன திடீர்னு ஒரு மாற்றம்? நீ என்ன இப்படி லுக்கு விட்டேன்னு வை, எனக்கு டெம்ப்டேஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். அது என்ன? அதுதான் உணர்ச்சி. இங்கிலீஷ்ல அதுக்கு வேறொரு பேர் கூட இருக்கு. டீடைல்ஸா உனக்கு அப்புறம் சொல்லி தரேன். சரி சரி. அப்போ உனக்கு சினிமால நடிக்கணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாள டைரக்டர் வந்திருக்காரு. அந்த டைரக்டரை நாளைக்கே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், போதுமா? ஐயோ, டைம் போனதே தெரியல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்போ நாளைக்கு காலையில பாப்போம். ஓகே, பை. சரி தம்பி. என்ன ராஜா போலமா? குமரேச சொன்ன மாதிரி செய்வான். என்ன இருந்தாலும் அவன் பார்வையே சரியில்லம்மா. ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி தாண்டி இருப்பாங்க. நாம தான் பார்த்து நடந்துக்கணும். சார், இந்த இடம் வேணா சரியா இருக்கலாம், ஆனா இந்த பொண்ணு உங்க ஊர் ஓமன குட்டி மாதிரி இருக்கும். இந்த வீடு தான் சார். வாங்க சார். இருங்க சார், இதான் நான் சொன்ன ஓமன குட்டி பூங்குடி. குமரேசா, போலியோ வந்த பெண்ணுன்னு எல்லாம் எனக்கு வேண்டாம். காலுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, 2 காலம் மெழுகு மாதிரி இருக்கும் சார். பூங்குடி, கொஞ்சம் எந்திரி. எந்திரிமா, சாருக்கு கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க சார். என்ன பண்ற? சரி, நல்ல மொழுன்னு கிளாமரான லெக் சார். இன்னும் கொஞ்சம் தூக்கட்டுமா? ஏய், வேண்டாம் வேண்டாம். நோ ப்ராப்ளம். நம்ம சாரு ரொம்ப வெக்கப்படுறாரு. பூங்குடி, உன்னை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காரு சினிமா டைரக்டர். சினிமா டைரக்டரா? அப்படியா? வணக்கம் சார். அம்மா உள்ள இருக்காங்களா? அம்மா, என்னடி? இங்க வாயே. இங்க வரேன். என்ன டைரக்டரா? அட நீயா? நானே தான் சார். இதுதான் பூங்குடியோட அம்மா மங்கம்மா. இவர் தான் நான் சொன்ன மலையாள டைரக்டர் விக்டர் ஆண்டனி சார். வணக்கம் சார். நமஸ்காரம். அம்மா, எனக்கு பூங்கொடியோட கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கணும். அதுக்கு என்ன? எடுக்கலாமே. நான் தாவணி போட்டு வரவா? இந்த ட்ரெஸ் போதும், நல்லா இருக்கும்.
இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நான் கருத்திருப்பேன். என்ன அனலு. போட்டோஸ் எல்லாம் கண்டுட்டு குமரேசன் சொல்லி அனுப்பு. சரிங்க. அப்போ என்ன பிடிச்சிருக்கா சார்? இதை கொஞ்சம் கழுவி குளிப்பாட்டி பார்த்துட்டு சொல்லலாம். குமரேசா, நமக்கு போலாம். என்ன சார் நீங்க கொஞ்சம் டீ சாப்பிட்டு போலாமே? ஒன்றும் வேண்டாம், வரேன். சரிங்க. சார் நீங்க போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். வந்துடுறேன் சார். அவங்களுக்கு பூங்கடியை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படத்தோட நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவ. அதுக்கப்புறம் இந்த குமரேசன் தான் உன்னோட மேனேஜர். நல்ல போட்டோஜெனிக். நம்ம கேரக்டர்னு பற்றிய ஃபேஸா? அவங்களுக்கு இடம் தெரியும்ல? நோ ப்ராப்ளம் சார், நான் தான் ரூம் நம்பர் சொல்லியிருக்கேன்ல, இப்போ வந்துருவாங்க. குமரேசா, இதோ வரேன். நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் ஆயிட்டு ஒரு 15 வருஷம் இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சு? ஒன்றும் இல்லை சார், ஆனா இந்த சினிமால நான் சம்பாதிச்சது 2 மாசம் கர்ப்பத்தோட வந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டான என் மனைவி சார். அது எந்தனடா கர்ப்பமுள்ள பெண்ணுன்னு கட்டியது? அது உடம்புக்கு ரொம்ப வேலை கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் என்கிட்ட கண்டிஷனா சொல்லியிருக்காரு சார். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. சாருக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். அது இருக்கு, உட்காருங்கன்றாரு. பரவாயில்ல சார், நாங்க இப்படியே நின்னுக்கிறோம். போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பூங்கொடிக்கு ஆக்ட் பண்ண கான்ஃபிடன்ஸ் உண்டோ? இருக்கு சார். പിന്നെ ഈ പൂങ്കടിங்கிற പേരെ கொஞ்சம் மாத்தணும். நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வைங்க. ഞാൻ ഒരു പേര് കണ്ടു വെച്ചിருக்கு. என்ன? സുമിത. ஆஹா, கேட்கும்போதே சிலுக்குதே. என்ன இஷ்டப்பட்டோ? நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். ഇനി സുമിത ഇമ്മീഡിയറ്റാ ചെയ്യ വേണ്ടിയ ഒരു കാര്യം, ഇന്ന് മുതൽ മലയാളം പേശാൻ നോക്കണം. மலையாளம் பேசணுமா? மலையாள நடிகைக்கு தான் எல்லா இடத்துலயும் கலக்குறாங்க. மலையாளம் கத்துக்கிட்டா உனக்கு நல்லது. சொல்லுங்க சார், புரியுற மாதிரி. പിന്നെ எனக்கு ஒரு அட்வைஸ் இருக்கு. சுமிதா மலையாளம் கத்துக்கிறத விட இம்பார்ட்டண்டா மேனர்ஸ்னு ஒரு சாதனம். அது எங்க கிடைக்கும் சார்? அது இங்கே மோர் மார்க்கெட்ல கிடைக்கும். வாங்கிட்டு டெய்லி 2 வேளை சாப்பிட்டா போதும். நீங்க வேற சார். நம்ம படத்துல முதல்ல எடுக்காம போனது தமிழ் பாட்டாயது கொண்டு ஈஸியா. எப்போங்கடி சார் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க. சார் 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 ஆசீர்வாதம் பண்ணுங்க. നന്നായിട്ട് വരും. അടുത്ത മാസം 5-ാം തീയതി എറണാകുളത്ത് വെച്ച് നമ്മൾ ഷൂട്ടിംഗ് ആരംഭിക്കണം. ഓൾ ദി ബെസ്റ്റ്. താങ്ക്സ്. கடவுள் கண்ணை திறந்துட்டாருமா.